அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது ஐங்குறு காப்பியங்களில் ஒன்றான நாககுமார காவியம். இந்த காப்பியத்தை யார் எழுதினதுன்னு தெரியல. இந்த நூல் 5 சர்க்கங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. இது ஒரு சமண சமயம் சார்ந்த நூல். சமஸ்கிருதத்தில் மல்லிசேனார் அப்படின்றவர் எழுதிய நாகபஞ்சமி கதா அப்படின்ற நூலுக்கு வழி நூலாக இது கருதப்படுது. இந்த கதை எதை பற்றினதுன்னா, சிரேனிகன் அப்படின்ற ஒரு மன்னர் வந்துட்டு சமண முனிவர்கிட்ட தர்மம் கேட்டு நல்வழிப்படுறது தான் இந்த கதை. ஸ்ரேனிகன் அப்படிங்கிறவர் மகத நாட்டோட மன்னராக இருக்கார். அவரோட மனைவி சாலினி. இவங்க 2 பேரும் விபுலமலையில் உள்ள சமவசரணத்திற்கு அவரோட குடும்பத்தோடு போகிறாரு. சமவசரணம் அப்படின்னா சமண துறவிகள் எல்லாரும் தங்கியிருக்க ஒரு ஆசிரமம். அங்கே அவங்க மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் அறம் போதிப்பாங்க. அதுதான் சமவசரணம்னு சொல்கிறாங்க. ஸ்ரேனிக மகாராஜா கௌதம முனிவரை வணங்கி தர்மம் கேட்குறாரு. மகாராஜா முனிவர்கிட்ட எனக்கு நாகபஞ்சமி கதையை சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குறாரு. அதுபடியே முனிவரும் அவங்களுக்கு நாகபஞ்சமி கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சயந்திரன் அப்படின்னு ஒரு அரசர் இருந்தார். அவரோட 2வது மகன் பிரதாபந்தன். இவரை தான் நாககுமாரன்னு சொல்கிறாங்க. இவர் நாகபஞ்சமி விரதம் மேற்கொண்டுட்டு இருக்காரு. அந்த கதையை தான் மகாராஜாவுக்கு கௌதம முனிவர் சொல்கிறாரு. நாகபஞ்சமி நோம்புனா என்னென்னா, கார்த்திகை, பங்குனி, ஆடி இந்த 3 மாதங்களில் ஏதோ ஒரு மாதத்தில் நோன்பு ஆரம்பிப்பாங்க. ஏதாவது ஒரு மாதத்து பௌர்ணமியை முதல் நாளாக எடுத்துக்கிட்டு முதல் 4 நாட்களுக்கு ஒரு வேளை உணவு மட்டும்தான் சாப்பிடுவாங்க. 5வது நாள் ஒரு வேளை உணவு கூட சாப்பிடாம விரதம் இருப்பாங்க. இதுதான் நாகபஞ்சமி நோன்பு. இந்த நோன்பை தொடர்ந்து 5 வருஷம் கடைபிடிக்கணும். இப்படி தொடர்ந்து 5 வருஷம் நோம்பிருந்த பிரதாபந்தன் நாகலோகத்து வாசிகள் மாதிரி எல்லா செல்வமும் நலங்களும் பெற்று நீடுரை வாழ்ந்தான்னு சொல்லி இந்த கதையை முடிக்கிறாரு. இதை கேட்ட ஸ்ரேனிக மகாராஜா தானும் அந்த மாதிரி இருக்கணும்னு முடிவு பண்ணி துறவு போகணும்னு ஆசைப்படுறாரு. தன்னோட மகனான தேவகுமாரனுக்கு முடிசூட்டிட்டு துறவு வாழ்க்கையை மேற்கொள்கிறாரு. இந்த காப்பியத்தில் முதல் 4 சருக்கங்களுமே நாககுமாரனோட காதல், வீரம், திருமணம் இந்த மாதிரியே தான் குறிப்பிட்டிருக்காங்க. 5வது சருக்கத்தில் தான் துறவு பற்றின விஷயத்தை குறிப்பிட்டிருக்காங்க. இதுதான் இந்த காப்பியத்தோட முழு கதை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் வேறு ஏதாவது கதை வேணும்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.